பண்றோம் சார். ஏதாவது டவுட் இருந்தா உங்களை கேக்குறோம், அவ்வளவுதான். ஓகே சார், வணக்கம். முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். இங்க வணக்கம் சார். வந்திருக்கிறோம் உங்களுக்கும் வணக்கம், கவிதர் சார் வணக்கம், மற்றும் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப வந்து ஒரு பார் ரிப்ளே பண்றோம். இந்த பிப்ரவரியோட டே 2, 2ஆம் தேதி 2வது மாசம் 26வது வருஷத்துல இருந்து பார் ரிப்ளே பண்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம டே கேண்டில் அனலைசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போலாம். கரெக்டா? ஓகே சார். ஓகே சார். ஓகே, இப்போ நிப்டில டே கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல இருக்கு. இதுல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம முதல்ல வரைஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த கீழே இந்த பாட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாட்டம் தான் வந்து இந்த பாட்டத்தை விட இந்த பாட்டம் முந்தின பாட்டம். அப்படிங்கும்போது இதுக்கு தான் அதிக ரெஸ்பான்ஸ் இருக்கும். இது அவன் உடைச்சா மட்டும்தான் இங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பான். அது வரைக்கும் அவன் இதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பான். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கேண்டிலோட லோல ஒரு லைன் போட்டுக்கிறோம், ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறோம். சார் அது பாடியோட ஓபன்ல போறீங்களா இல்ல விக்ல போறீங்களா சார்? ஆக்சுவலி ப்ரீவியஸ் கேண்டில், அதாவது இதுக்கு முந்தின கேண்டிலோட ஆரம்ப விலை வந்து இங்கதான் இருக்கு. அதனால நம்ம இந்த விலையில வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். இதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து, அசைவுத்தன்மையை பொறுத்து நம்ம வந்து மாத்தி அமைக்கணும். ஓகேங்களா? ஓகே. அதாவது பாடியும் விக்கும் பக்கத்து பக்கத்துல இருந்தா நம்ம வந்து பாடியில வச்சுக்கலாம், பாடி ஜாஸ்தி இருந்தா விக்ல வச்சுக்கலாம். விக்ல வச்சுக்கலாம், அதேதான். கரெக்டா? இப்போ இங்க சப்போர்ட் போட்டாச்சு, சப்போர்ட் லைன் வரைஞ்சாச்சு. இதுதான் இதுக்கு முந்தின நாள் கேண்டில். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேல ஒரு லைன் போடுவோம். இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இங்க பாத்தீங்களா, இங்க வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கானா, இங்க வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கானா? ஆமா சார். அப்போ இது வந்து ஒரு சப்போர்ட். இங்க வந்து சப்போர்ட் உடச்சு கீழே வந்ததுனால இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிருக்கான். சரிங்களா? ஓகே சார். அப்போ இதுதான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த சப்போர்ட்டுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் அவன் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கறான் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம 5 மினிட்ஸ்க்கு போயிடலாம். சரியா? நிப்டி 5 மினிட்ஸ்க்கு போறோம் சார். இப்போ ஒரே நிமிஷம், இதுல பின்னாடி போங்களேன். இதுல இன்னொரு லைன் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இது நீங்க வச்சிருக்க டேல தானே வச்சிருக்கீங்க? ஆமா, இது டே கேண்டில். ஓகே. நடுவுல வந்து 25,800 அது என்னது, ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்கிரீன் பிரஸ் பண்ணிக்கிறேன். 24,900க்கு மேல ஒரு விக் இருக்கு பாத்தீங்களா? 24,000. ஆமா ஆமா, அந்த இடத்துல கூட ஒரு லைன் வச்சுக்கலாம்ல. இங்க லைன் வைக்கணும்னா ஒரு பிளாக் வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு ஈக்குவலா இங்க லைன் இல்ல, இதுக்கு ஈக்குவலா இங்க லைன் இல்லாதனால இங்க நம்ம பிளாக் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய கேண்டில் நடந்திருக்கு. பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் போட்டோம்னா என்னன்னா, ஏன் அப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து அன்னைக்கு நிலைமைக்கு 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி நம்மளோட இந்தியன் கவர்மெண்டோட நிதி, ஓகேங்களா, பினான்சியல் வந்து அன்னைக்குதான் சொல்றாங்க, நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. சோ அதனோட பாதிப்பு தான் இவ்வளவு பெரிய ரெட் கேண்டில் வந்திருக்கு. இப்போ அதுக்கு முந்தின இடத்துல நம்ம ரிஜெக்ஷன் பிளாக், அதாவது என்ன சொல்றது, இது ஒரு ரிஜெக்ஷன் பிளாக்னு சொல்லக்கூடாது, அது தப்பான வார்த்தையாடும், அது காப்பிரைட்ல இருக்கு. அதனால இந்த இடத்துல கேண்டில் வந்து விக் வச்சிருக்காங்க. இந்த 2 இடத்துலயும் விக் வச்சிருக்கிறதுனால இதை தாண்டி மேல போகாம இவன் வந்து கீழே தள்ளுறதுக்கு முயற்சிப்பான். ஒருவேளை இவன் இதுக்கு தாண்டி உள்ள வந்துட்டான் அப்படின்னா இதுக்கு மேல போறதுக்கு தான் யோசிப்பான். கரெக்டுங்களா? கரெக்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்குள்ள போறோம். கரெக்ட் இடத்துல இருக்கு, பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் நம்ம 5 மினிட்ஸ்க்கு மாத்திடலாம். இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகேங்களா? 9:15 கேண்டில். இந்த கேண்டிலோட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹேமர் மாதிரி வச்சிருக்கானா, ஹேமர் மாதிரி வச்சிருக்கான். கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, பாக்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கேயும் அதே இடத்துல ஒரு பெரிய விக் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த கேண்டில் உடைக்கணுங்க. இந்த இந்த இடத்துல விக் வச்சுட்டு ஒரு ஹேமர் வச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு முந்தின கேண்டில் எதுன்னா இங்கதான் ஒரு பெரிய ரெட் கேண்டில் இருக்கு, ஒரு பேரிஸ் இருக்கு. கரெக்டுங்களா? இந்த பேரிஸ அவன் உடைக்கணும், அவ்வளவுதாங்க விஷயம். இந்த பேரிஸ அவன் உடைக்கிறானான்னு பாருங்க. ஆனா உடைக்கிறான். உடைச்சிட்டானா? ஓகே. அப்போ உடைச்சிட்டானாக்க இந்த இடத்துல அவன் மார்க்கெட் மேல போவான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பையிங் ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம். எடுக்கலாம்னா இதனோட மேல வந்து அந்த கிரீன் கேண்டிலோட லோல வந்து டார்கெட் வச்சுக்கலாம்.
இந்த கிரீன் கேண்டிலோட ஆரம்ப விலையில நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். டார்கெட் லோல கூட வைக்கலாம் இல்ல ஆரம்ப விலையில வைக்கலாம். ஆரம்ப விலையிலேயே வைப்போம். அப்போ இதுல இருந்து 804 இருந்து 900 வரைக்கும் போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஓகேங்களா, பார்க்கலாம். போறானான்னு பாப்போமா? போயிட்டான் போய் தொட்டுட்டான், கரெக்டா தொட்டுட்டான். பாத்தீங்களா கரெக்டா? அப்போ நீங்க இது வந்து 9-15 கேண்டில், இந்த 9-15 கேண்டில்லயே நம்ம டிசைட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம முன்னாடியே இது ப்ரீ ஒர்க்குன்னு சொல்றாங்கல்ல, முன்னாடியே நம்ம இதை தெரிஞ்சு இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பண்ணாதான் இந்த இடத்துல நம்மளால ஈஸியா ட்ரேட் எடுக்க முடியும். சார் அந்த டார்கெட் வந்து அது ஹேமர் கேண்டில்னால கரெக்ட்டுங்களா? ஆமா, அது ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல இதை வச்சுக்கிறோம். சார் 2490ல எப்படி சார் அந்த லைன் போட்டீங்க? 2490ல தானே இந்த இடத்துல இந்த கிரீனோட ஆரம்ப விலை இருக்குல்ல, இந்த இடம் தானே, இங்க தானே ஒரு யூட்டர்ன் பண்ணிருக்கான்ல, இங்க வந்துட்டு ஒரு யூட்டர்ன் பண்ணிட்டு கீழே விழுந்திருக்கான் பாத்தீங்களா? அப்போ இந்த இடத்துல அது மதிப்பான், அந்த இடத்துல அவன் மதிப்பான். அதனால இதை வந்து நம்ம ஒரு டார்கெட்டா வச்சுக்கிட்டோம். அதுதான் நம்மளோட இலக்கு. அப்போ அந்த இலக்க போய் அவன் அடைஞ்சிட்டான். எத்தனை பாயிண்ட்ல அடைஞ்சான்? 98 பாயிண்ட்ல போய் அடைஞ்சான். 102 பாயிண்ட் கொடுத்திருக்கான். அப்படின்னா ஆப்ஷன்ல நமக்கு 51 பாயிண்ட் கொடுத்துட்டான். சரிங்களா? இப்படிதான் ட்ரேட் எடுக்கணும். இதுதான் முறை. இதுக்கு வந்து எந்த இண்டிகேட்டரும் தேவையில்லை, எந்த சிக்னல் எதுவுமே தேவையில்லை. ஃபுல் இன் பியூர் பிரைஸ் ஆக்ஷனை மட்டும் நீங்க நம்பினாலே போதும். கேண்டில் பை கேண்டிலோட கேரக்டர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனால இந்த ட்ரேட் உங்களால எடுக்க முடியும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே சார், கரெக்ட் சார். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. சோ அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், எங்க ட்ரேட் எடுக்கலாம்ன்றத நம்ம யோசிக்கலாம். சரியா? ஓகே ஓகே சார். இப்ப அடுத்த கேண்டில் என்ன வச்சிருக்கான்? ஒரு டோஜி வச்சிருக்கான். இப்ப அடுத்தது என்ன பண்ணிருக்கான்? மேல இருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுறான். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கிறான்னா நம்ம ஒரு புட் ஆப்ஷன் போலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஆனா பிரஷரோட வச்சிருக்கான் அந்த கிரீன். கரெக்ட். அப்படி பார்க்கும்போது இவை எங்க இதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவலை கிராஸ் பண்ணணும். இந்த கிரீன் இருக்கு பாத்தீங்களா, இதை உடைக்கணும். இதை உடைச்சாதான் அவன் வந்து கீழே போறதுக்கு யோசிப்பான். அது வரைக்கும் கீழே போறதுக்கு யோசிக்க மாட்டான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த லைன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த லைன் இந்த மேல போய் தொட்டிருக்கான். தொட்டுட்டு வந்து இந்த கிரீன் போயிருக்கான். இந்த கிரீன்ல இருந்து இது வந்து 1 மினிட்ல இருக்கு. இருங்க, நான் 5 மினிட்ஸ் மாத்திக்கிறேன். இது வந்து 5 மினிட்ஸ்க்கு மாத்திருக்கேன். இந்த மாத்தினதுல இந்த இடத்துல ஒரு டோஜி வச்சிருக்கான். இந்த டோஜிக்கு அடுத்து ஒரு பேரிஸ் வச்சிருக்கான். அந்த பேரிஸ்க்கு அடுத்து ஒரு கிரீன் கேண்டில் வச்சிருக்கான். அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இதுக்கு முந்தின கேண்டில் இந்த கிரீன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த கிரீனோட ஆரம்ப விலையை அவன் உடைச்சிட்டு கீழே வந்தாதான் அவன் கீழே போவான்னு சொல்லி நம்ம நம்பி எடுக்க முடியும். எது வரைக்கும் போவான் அப்படின்னா இந்த விக் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம். இந்த விக் வரைக்கும் போவான்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கலாம். சரியா? பாக்கலாமா? பாக்கலாம். இது நடுவுல இருக்க லைன் எடுத்துருங்க சார். அந்த லைன் எடுத்துடலாம். அது எடுத்துருங்க. ஓகே, இப்போ அதே இடத்துலதான் கேண்டில் சுத்திக்கிட்டு இருக்கிறான். இப்ப மேல உடைச்சிட்டான். அப்ப கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்ப மேலனா எங்க போவான் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த கேண்டில் உடைச்சிட்டான் அப்படின்னா இந்த இந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, இந்த யூட்டர்ன் வரைக்கும் போவான். அங்கேயே இருக்கு. பட் அது கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த பாயிண்டா? இன்னும் கொஞ்சம் மேல அந்த பச்சை கேண்டில். ஓகே, அங்க வைங்க. அங்கேயே இங்க திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்க அதை டிசைட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா கூட வச்சுக்கலாம், இது செகண்ட் டார்கெட்டா கூட வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட். ஓகேங்களா? அந்த மாதிரி டிசைட் பண்ணுங்க. பார்க்கலாம் மேல போதான்ட்டு. இல்ல, மேல போல, கீழே வந்துட்டான். கீழே வந்துட்டாலும் அவன் அடுத்த மூவ்மெண்ட் இங்கதான் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் இருக்கு இந்த இடத்துல. சோ இதை உடைச்சிட்டு கீழே போறானா இல்ல மேல போறானான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்ம அடுத்த ட்ரேட் வந்து போட்டுருக்க அந்த பாக்ஸ் கீழே வந்து பாக்ஸ் பக்கம் வந்து டபுள் டாப் பாட்டம் எடுத்தானா அடுத்த ட்ரேட் எடுக்கலாம். இல்லாட்டி அடுத்த ட்ரேட், ஆமா அடுத்த ட்ரேட் எடுக்கலாம், இல்லாட்டி எடுக்க கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அவன் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு தான் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கான். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு தான் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கான். அதனால இப்ப அடுத்தது இங்க வந்துட்டான் அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அதனால இந்த இடத்துல ஒரு சின்னதா இது ஒரு அடையாளத்துக்காக இந்த லைனை போடுறேன் நான்.
ஏன்னா நீங்க கவனக்குறைவா ட்ரேட் எடுத்துட கூடாது. அதனால இந்த இடம் வந்தா திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா. சார் அப்ப இப்ப பாருங்க 906 பிரேக் பண்ணும்போது நம்ம அங்க ஒரு கால் போக மாட்டோமா? 906 பிரேக் பண்ணும்போது நீங்க இங்க ஒரு கால் போயிருக்கலாம். ஆனா இந்த காலோட ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ்ல இந்த இடத்துல இருக்கான் பாருங்க, ஒரு யூ-டர்ன் போட்டிருக்கான் பாத்தீங்களா, இது வரைக்கும் தான் நம்ம டார்கெட்டே இருக்கும். அப்படின்னா சின்ன டார்கெட் தான். அப்படின்னா இப்ப இதனோட பிரைஸ் எங்க இருக்கு? 945. இதுல இருந்து உங்களுக்கு 45 பாயிண்ட் 40 பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்போ சாலிடா நீங்க எடுத்திருந்தீங்கன்னா 20 பாயிண்ட் ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே ஓகே. லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. இதையே நீங்க வந்து ஒரு 1 மினிட்ல வச்சு பாருங்களேன். 1 மினிட்ல நான் அதை வைக்கிறேன். 1 மினிட்ல இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க 1 மினிட்ல வைக்கும்போது இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்திருப்பீங்களா? இதுல இருந்து இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில், இந்த கேண்டில்ல இந்த லைன்ல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் போயிருக்கும். 906ல இருந்து இங்க ஒரு லைன் போடுறேன், பிரைஸ் உங்களுக்கு தெரியணும். 946 வரைக்கும் போயிருக்கானா? 40 பாயிண்ட் கொடுத்துருக்கானா? ஆமா. அப்படின்னா ஆப்ஷன்ல உங்களுக்கு 20 பாயிண்ட் கொடுத்துருப்பான். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்கோர்ஸ் இது ஒரு நல்ல பாயிண்ட் தான், ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இங்க ஃபெயிலியரே நீங்க ஆகல. ஓகேங்களா? இங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த சப்போர்ட் அவன் தொடுறானான்னு பார்ப்போம், இந்த சப்போர்ட் அவன் எடுக்கிறானான்னு பார்ப்போம். ஓகேங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த ட்ரேட் வந்து இந்த கீழே வந்து டபுள் பாட்டம் எடுத்தாதான் சார். எடுத்தாதான் எடுக்கலாம். கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுல நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரு பையிங் பிரஷர் ஏறிக்கிட்டே இருக்கான். பாருங்க, இந்த பையர்ஸை விட இந்த பையர்ஸ் மேல இருக்கானா? ஓகேவா? இந்த பையர்ஸை விட நீங்க ஓவரால பாக்குறீங்க. நான் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் செக் பண்றேன். இந்த பையர்ஸை விட இந்த பையர்ஸ் மேல இருக்கான். கரெக்ட்டுங்களா? அப்போ அடுத்த பையர்ஸ் எங்க இருக்கான் அப்படின்றத பாக்கணும். இதை உடச்சிட்டு கீழே வரானா, இல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு மறுபடியும் சின்னதா வந்துட்டு இப்படி போறானா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க போறான், இந்த ஆல்ரெடி இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எடுக்கிறான், திருப்பி இந்த பாதி அளவுக்கு இங்க வந்துட்டு இங்க சப்போர்ட் எடுத்துட்டு இங்க போயிட்டானா அப்படியே மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். இந்த மாதிரி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும், வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் எந்த திசையில போறான்றத நம்ம பார்ப்போம். பாருங்க, கரெக்டா அதே இடத்துல வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு செல்லிங் கொடுத்துட்டு திருப்பி மேல போறான், உடைக்கிறானா மேல. அப்போ இவனுக்கு அடுத்த சப்போர்ட் யாரு அப்படின்னு பார்த்தா இவன் தான். கரெக்டா? இந்த இடத்துல வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிளா போடலாமா நம்ம? சார் சொல்லுங்க. இந்த இடத்துல அசெண்டிங் ட்ரையாங்கிளா போடலாமா? ஒரு கோடு கீழ இருந்து அந்த ஃபர்ஸ்ட் போடலாம் 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 போட்டுருக்கீங்கல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட், போடலாம். இருங்க போடுறேன். இது எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு அழுத்தத்தையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மார்க்கெட்ல. அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நம்மளால ஈஸியா ட்ரேடு எங்க கிடைக்கும்ன்றது நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, இப்ப இதனோட லைன் இன்னும் கொஞ்சம் மேல ஏத்திக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல மேல விக் இருக்கு, அதுக்கு ஈக்குவலா இங்க இருக்கிறதுனால இது ரெஸ்பான்ஸ் இருக்கு. கண்டிப்பா இது ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்ல முடியாது. கரெக்டா? அதனால நம்ம லைனை கொஞ்சம் மேல ஏத்திக்கிறோம். இந்த இடத்த உடைக்கிறானாலும் நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்குள்ள இது அடுத்து திருப்பி மேல இருந்து வர மாதிரி வரும். பரவாயில்ல விடுங்க மட்டும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இதை உடைச்சிட்டான். இதை உடைச்சிட்டு இங்க க்ளோஸ் கொடுத்துட்டான். அப்படின்னா இவனுக்கு அடுத்த டார்கெட் எங்க, அடுத்த இலக்கு எங்க? இங்க இருந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்னா அடுத்த இலக்கு நீங்க எது வைப்பீங்க அப்படின்னா இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் நீங்க வைப்பீங்க. ஆனா அது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்காது, செகண்ட் டார்கெட்டா தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க இருக்கு? கரெக்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அப்போ 50ல இருந்து 73 ஒரு 10 பாயிண்ட் வேணா நம்மளால பிடிக்க முடியும். எப்பயுமே டார்கெட் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த முன்னாடி எங்க ஒரு யூ-டர்ன் போட்டிருக்காங்கிறத நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னா நம்மளோட டார்கெட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். கன்ஃபார்மா இது கீழே போச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுறணும், ரொம்ப எல்லாம் போராடக்கூடாது. ஓகேவா? ஓகே.
கரெக்ட். பெர்ஃபெக்ட்டா கரெக்டா எக்ஸாக்டா ட்ரேட் இருக்க பழகணும். இங்க பாருங்க, டச் பண்ணிட்டானா, அழகா 10 பாயிண்ட் கொடுத்துட்டானா. ஆமா டச் பண்ணிட்டான், ஆனா அங்க ரிஜெக்ஷனும் ஆகுது, அதுவும் பார்க்கணும் நம்ம. ஆமா, அதாவது டார்கெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே எக்ஸிட் ஆயிடும். இல்ல, தாராளமா நீங்க 10 பாயிண்ட்ல நீங்க டார்கெட் போட்டாலே அழகா கொடுத்துருவான் உங்களுக்கு. ஆமா, நல்ல பிள்ளை மாதிரி கொடுத்துருவான். அதெல்லாம் நல்ல பிள்ளை கொடுத்துருவான். ஓகே, இதுக்கப்புறம் பாருங்க, மறுபடியும் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு கீழே வரான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துலயும் கீழே போட்டீங்கல்ல, அது கொஞ்சம் கரெக்டா வரீங்க. இந்த செகண்ட் டச் ப்ராப்பரா இல்ல பாருங்க, அது போடுங்க. இந்த இடமா செகண்ட் கீழே கீழே செகண்ட் டச். ஓ இதுவா? இல்ல கீழே 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 அந்த ட்ரெண்ட் லைன் சொல்றேன். இதுவா? செகண்ட் டச் இருக்கு பாருங்க, அந்த கிரீன் கலர் கேண்டில். ஓகேவா? கரெக்ட் கரெக்ட். இப்போ அந்த இடத்துல வந்து டச் பண்ணானா இன்னொரு பை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் நடக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம். இப்ப பாருங்க, மார்க்கெட் கீழே வர மாதிரி இல்ல. ஏன்னா இங்க ஒரு பிரஷர் கொடுத்துட்டு மேலேயே தான் ஏத்துறான். நீங்க முதல்ல இந்த கேண்டிலோட பிரஷரை மட்டும் நீங்க கவனிச்சிட்டீங்கனாலே, ஈஸியா பழகிட்டீங்கனாலே ட்ரேட் உங்க கைக்குள்ள வந்துருங்க. அசால்ட்டா நீங்க ட்ரேட் எடுக்கலாம். இப்ப பாருங்க, கீழே இருந்து மறுபடியும் இந்த இடத்த தாண்டி கீழே இறங்கவே விடல. திருப்பி திருப்பி மேலே தான் கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. பார்ப்போம் என்ன பண்றான் பாத்தீங்களா? திருப்பி அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் வைக்கிறான். எகைன் கீழே இப்பதாங்க வரான். இப்போ ட்ரெண்ட் லைனையும் உடைச்சிட்டான். ட்ரெண்ட் லைனையும் உடைச்சிட்டு கீழே போறான். அப்படின்னா இவன் எங்க போவான் அடுத்தது? அப்படின்னா டபுள் பாட்டம் எடுக்கிறதுக்கு இங்க போயிட்டு இருக்கான். நம்ம ஏற்கனவே இங்க பார்த்தோம் இல்லையா, டபுள் பாட்டம் இந்த இடத்துல இருக்கா. இதை எடுக்கிறதுக்கு தான் ஐயா இப்ப போயிட்டு இருக்காரு. சரி, இப்ப அந்த இடத்துல நீங்க இன்னொரு ட்ரெண்ட் லைன் மாத்த மாட்டீங்களா? இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் மாத்த முடியாது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அவன் சப்போர்ட் கொடுக்கணும். இங்க சப்போர்ட் கொடுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் வச்சு அது இல்ல அதுக்கு அடுத்து அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க திரும்ப இன்னொரு 1045 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான்ல. ஆமா, அங்க ஒரு லைன் போட மாட்டீங்களா? இங்க இருந்து இல்ல இந்த மாதிரி ஒரு லைன் போடணும்ன்றீங்களா? இந்த சப்போர்ட்டுக்கு இதுக்கும்? ஆமா, அதுக்கும் கரெக்டா? இல்ல அப்படி பார்க்க போனா இதுக்கு இந்த லைனுக்கு தான் அவன் சப்போர்ட் பண்ணிருக்கான். இல்ல சப்போர்ட் லைன் இல்ல சார், ட்ரெண்ட் லைன். அந்த 1020 அந்த டைமுக்கும் 1045க்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி சொல்றேன். அப்படி இதுக்குமா? அது இல்ல சார், அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதான் அதுல இருந்து இல்ல இவ்வளவு. அதாவது ட்ரெண்ட் லைன் அப்படிங்கறது வந்து 45 டிகிரி ஆங்கிள் இருக்கிறதா ட்ரெண்ட் லைன். நீங்க எப்படி சொல்றீங்க? கரெக்டா? கரெக்ட். இப்படி போட முடியாது. இது வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிள் இருக்கிறது தான் ட்ரெண்ட் லைனா இருக்கும். அதாவது இங்க இருந்து அவனோட ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கோ அதுக்கு பாதியாவது அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாதான் அதை நம்ம ட்ரெண்ட் லைன்லயே சேர்க்கணும். ஓகே. இப்ப நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் லைனை பத்தியே முழு விளக்கம் தெரியாம இருக்கிறாங்க. அதுக்காக நான் சொல்றேன், ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்னா இப்போ இங்க இருந்து மேல போயிருக்கு அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் போயிருக்கானா? இதனோட ஆரம்பம் இங்க இருந்து இது வரைக்கும் முடிச்சிருக்கான் அப்படின்னா இதுக்கு பாதி அளவுக்கு இங்கேயாவது அவன் வந்து ட்ரெண்ட் லைனை தொடணும். அப்படி தொடணும்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் அவன் கீழே இறங்கி வரணும். வந்தாதான் இது கரெக்டா இருக்கும். அப்படி வரணும். ரெண்டாவது அந்த ட்ரெண்ட் லைன் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கணும். அந்த ட்ரெண்ட் லைன் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் வேலிட் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, சரி, ரன் பண்ணி பார்க்கலாம் அவன் கீழே இறங்குறானான்ட்டு. சூப்பரா வரான். டச் பண்ணிட்டான். அதே இடத்த சப்போர்ட் எடுக்கிறான் பாத்தீங்களா? இப்போ சப்போர்ட் எடுத்துட்டான்ல. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம் கண்டிப்பா. இருங்க, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், கரெக்ட், ஒத்துக்கிறேன். ஆனா எங்க எடுப்பீங்க? எடுக்கிற பாயிண்ட் எது? ட்ரேடிங் பாயிண்ட்ன்றது எது? இப்ப அந்த கிரீன் கேண்டிலுக்கு மேல இன்னொரு கேண்டில் வந்து க்ளோஸ் கொடுத்தானா எடுக்கலாம். அதாவது இந்த ப்ரீவியஸ்ல ஒரு பேரிஸ் கேண்டில் வச்சிருக்கான் பாத்தீங்களா? ஆமா, இந்த பேரிஸ் அவன் க்ளோஸ் கொடுத்தாதான் ட்ரேட் எடுக்க முடியும். ஆனா ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, மேல இமீடியட்டாவே ஒன்னு இருக்கு உங்களுக்கு. இங்கேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த இடம் தானே சொல்றீங்க? ஆமா. அங்க கம்மியா வாங்கி அந்த பழைய பியரிஷ் கேண்டில்ல முக்காவாசிக்கு மேல க்ளோஸ் பண்ணிருக்கான். எஸ் 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 கரெக்ட். அப்படின்னா நம்ம இதை தாண்டினாதான் நம்ம ட்ரேட் எடுக்கிறத பத்தி யோசிக்கணும். பார்க்கலாம் தாண்டானான்ட்டு. எடுக்கல, கீழே வரான். ஏன்னா இந்த கிரீன் கேண்டில பார்த்துட்டு நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா பல்ப் வாங்கிடுவீங்க. இல்ல இல்ல, நான் அதுக்கப்புறம் உறுதியான கேண்டில் ஒன்னு வந்ததுக்கு அப்புறம் எஸ் எஸ் அப்கோர்ஸ். இப்ப வரல, அவன் கீழே தான் போறான். நல்லாவே கீழே போறான்.
இன்னும் கீழே போறான். இந்த இடத்துல அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு, வாங்குறவனுக்கும் விக்கிறவனுக்கும். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். ஒருத்தன் ஜெயிச்சிட்டான். ஒருத்தன் ஜெயிச்சுட்டா, இருந்தாலும் அவனை கீழே தள்ளி விட்டுறானுங்க. மறுபடியும் கீழ இருந்து பாருங்க, அந்த ப்ரெஷரை பாருங்களேன். கீழே போனாலுமே எவ்வளவு ப்ரெஷரோட வச்சிருக்கான் பாருங்க. அப்போ இங்க ஆர்டர் நடந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அவசரப்பட்டு நம்ம பேரிஸ் போயிடக்கூடாது. அப்படியே அடுத்த கேண்டிலே டமாலு மேல தூக்குனாலும் தூக்குவான். பாருங்க, கீழே போயிட்டான். இங்க தாங்க எடுக்கலாம், இந்த கேண்டில் எடுக்கலாங்க. இந்த லோ கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளாக்க நான் தூக்கிடுறேன், ஏன்னா நமக்கு சரியா தெரியாது. சோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு அந்த இடத்துல ஆர்டர் போடுங்க. மேல இந்த இடத்துல ஆர்டர் போடலாம், இல்ல ரீடெஸ்டும் போடலாம். கீழே நீங்க லைன் இதுலயே போடலாம். இதுலயே போட்டீங்கன்னா உங்களுக்கு இதனோட இலக்கு எது அப்படின்னு பார்த்தா இதுதான் இலக்கு. ஓகேங்களா, இதுதான் இலக்கு. அந்த இலக்கை தான் வந்து டச் பண்ணிட்டு எகைன் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத சப்போஸ் ஒருவேளை இதை உடைச்சிட்டான் அப்படின்னா இது வரைக்கும் போவான். இத சப்போஸ் உடைச்சிட்டு மேல போறான் அப்படின்னா இது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 800 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நடுவுல இந்த 760ல ஒரு சின்னதா ஒரு இது இருக்குல்ல சார். இங்கயா? ஓகே. இந்த இடம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். ஆனா அதுல நீங்க ட்ரைனிங் சின்ன ரீடெஸ்ட் தான். நீங்க ஒரு சின்னதா ஒரு அத ட்ரைனிங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஒண்ணு இதை உடைச்சிட்டு யூட்டர்ன் போட்டா நீங்க எக்ஸிட் ஆயிடுங்க, இல்ல அதை உடைச்சிட்டு மேல போயிட்டா கண்டினியூ பண்ணுங்க ட்ரேட், அவ்வளவுதான். ஆனா மினிமம் ப்ராஃபிட்ல நீங்க இருக்கணுங்கிறதா என்னோட நோக்கம். அப்ப மினிமம் ப்ராஃபிட்ல இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் வந்தாலே நீங்க ட்ரைனிங்க போட்டு விட்டு வெயிட் பண்ணலாம். கரெக்டா? ஆமா, அவ்வளவுதான். வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்ல ட்ரேட முடிக்கணும், லாஸ்ல போயிடக்கூடாது. அது மட்டும் கவனமா பாத்துங்க. ஓகே, நம்ம பாக்கலாம். பாருங்க, இந்த 10 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. 93ல இருந்து கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதுல என்ட்ரி கிடைக்கலையே. இதுல சார், இதுல வந்து என்ட்ரி கிடைக்கணும்ன்றது முக்கியம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு இந்த இடம் பாருங்க, இந்த பேரிஸ்ல வந்து ஒரு சின்னதா ஒரு விக் வச்சிருக்கானா? இல்ல சார், அது கரெக்ட். இப்ப அந்த புல்லிஷ் கேண்டில் ஒன்னு பெருசா கீழே வச்சிருக்கான்ல? இல்ல சார், ரொம்ப சிம்பிள் சார். இந்த பேரிஸ் கேண்டில்ல உங்களுக்கு விக் வச்சிருக்கான். இது வந்து ஒரு சிம்பிள் சார். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப் வந்தா என்ன அர்த்தம்? கேண்டில தடுத்து நிறுத்திட்டானுங்க. நான் கேக்குறது, இப்ப என்ட்ரிக்கு தானே நம்ம வந்து 24,693 போட்டோம். ஆமா, இந்த என்ட்ரி வந்து இந்த என்ட்ரி வந்து இந்த ஸ்பின்னிங் டாப் முடிவிலேயே நீங்க போட்டாலும் ஓகே தான். இத ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு, ஓகேங்களா? இந்த கேண்டில ஸ்டாப் லாஸா, அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில அந்த லாஸ்ட் கிரீன் ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு 679 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு முடிவு வரும்போது இந்த லாஸ்ட் ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட்ல நீங்க டிசைட் பண்ணிட்டு இங்க இடத்துல ட்ரேட் போடலாம். இல்ல அப்படின்னா இங்க இடத்துல ஒரு ரீடெஸ்ட் வர்றதுக்காக நீங்க வெயிட் பண்ணி கூட போடலாம். ஓகே, இந்த இடத்துல இது வந்து ஒரு சேஃபான ட்ரேடு. இது வந்து ப்ரோ லெவல்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த கேண்டில பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே சார், சந்தோஷம். நம்ம வந்து என்ட்ரி வந்து ரீடெஸ்டா இல்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக்கா, இதுதான் நம்ம அப்படிங்கறத டிசைட் பண்றது உங்க கையில தான் இருக்கு. இப்போ இந்த முடிவு சார், அதுக்கு வந்து ஒரு நம்ம முன்னாடி ஒரு சில இடத்துல எங்கேயாவது நம்மளுக்கு வந்து அந்த ரிஜெக்ஷன் இது பிளாக் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டாலே ஈஸியா நீங்க இந்த இடத்துல போடலாம். இல்லனாக்கா ஆமா, அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னாக்கா நம்ம அந்த இடத்துல என்ட்ரு ஆயிடலாம். சார் இன்னும் உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்றேன் சார், இன்னுமே உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், நல்லா பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் வச்சு ஸ்பின்னிங் டாப்பை க்ளோஸ் கொடுத்துட்டாலே நீங்க என்ட்ரி எடுக்கலாம் சார். இந்த லெவல் இருக்குல்ல, இந்த ஸ்பின்னிங் டாப் லெவல் இருக்குல்ல, இந்த ஸ்பின்னிங் டாப் லெவல் அவன் க்ளோஸ் கொடுத்துட்டாலே நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி இதே ஸ்பின்னிங் டாப் இப்ப சப்போர்ட்ல பாக்குறீங்க, இதே இது நீங்க ரெசிஸ்டன்ஸ்ல ரெட்டா இருந்து இந்த கேண்டில் கிரீனா இருந்து இந்த கேண்டில் ரெட்டா வரும்போது கண்டிப்பா இந்த ஸ்பின்னிங் டாப்பை க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், இது யாருமே சொல்லி தர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மேல இருந்து பொத்துன்னு விழுகிற கேண்டிலுக்கு நடுவுல லாஸ்ட் கேண்டில் இந்த மாதிரி விக் இருக்கணும், கன்ஃபார்மா விக் இருக்கணும். அப்படி இந்த இடத்துல விக் இல்ல அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் டாப் இதுக்கு கீழே இருக்கணும். இது ரொம்ப கவனமா பாருங்க. இந்த இடத்துல விக் இருக்கணும். விக் இருந்து இந்த மாதிரி ஸ்பின்னிங் டாப் இருந்தா இதனோட எண்ட்ல இந்த க்ளோஸ் கொடுத்துட்டான்றத கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா சார்? அந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம்
அந்த ஒரு பெரிய கேண்டில் வந்துருக்குல்ல, அது வந்து ஒரே செகண்ட்லயே போயிடுவானே சார் அது? அது நீங்க இல்ல எடுத்து நீங்க அந்த ஸ்கிரிப்ட தேடி இது பண்ணி பண்றதுக்குள்ள உங்களுக்கு அது இல்ல போயிடுமே. இது வந்து அதுதான். இது வந்து நீ என்ன சார் பண்ணணும்னா ஒரு புட் இங்க ஆப்ஷனோ பாருங்க, எடுத்து பேரலலா வச்சுக்கணும். இங்க இருங்க, இங்க பாருங்க என்னோட ஸ்பாட் நான் சொல்றேன். என்னோட ஸ்கிரீன் வந்து இப்ப இதுல வந்து மொபைல் நம்பர் போடுறேன்னா ஓடிபி கேட்கறானா, பார்ப்போம் ஓடிபி வருதான்னு பார்ப்போம். ஓடிபி 24 34 24 இருங்க. நம்பரை மாஸ்க் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்ன சார் எவ்வளவு சார் சேர்த்து இந்த மாதிரி ஸ்கிரீன் வச்சுக்கணும் சார். ஸ்கிரீன் உங்களோட ஸ்கிரீன் இப்படிதான் சார் இருக்கணும். இந்த இடத்துல ஸ்பாட் பிரைஸ் நானே இருக்கணும், இந்த இடத்துல கால் ஆப்ஷன் இருக்கணும், இந்த இடத்துல புட் ஆப்ஷன் இருக்கணும். ஓகே. அப்போ நீங்க இந்த இடத்துல அந்த மாதிரியான கேண்டில நீங்க பாத்துட்டீங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, இங்க ட்ரேட் எடுக்கணும்னு தெரிஞ்சுன்னா உடனே கால் ஆப்ஷனுக்கு இதை கிளிக் பண்ணி பை ஆர்டர் இப்படி போட்டுக்கலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா பை ஆர்டர் வந்துடும், உடனே நீங்க இது பண்ணிக்கலாம். இருங்க இது வந்து நான் மாத்திக்கிறேன், சும்மா ரப்பா இதை வச்சுக்கிறேன். இப்ப இந்த பிரைஸ்ல டக்குன்னு ஒரு பை ஆர்டர் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இன்னைக்கு லீவுங்கிறதுனால வரலையோ? ஆமா லீவுன்றதுனால வரல, இல்லைன்னா கிளிக் பண்ணணும் வந்துடும். போட்டு வச்சிட்டீங்கன்னா இமிடியேட்டா உங்களால ஆர்டர் எடுக்க முடியும். நீங்க இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் யோசிக்க தேவையில்லை. ஓகேங்களா? உங்களோட ஸ்கிரீன் செட்டப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, சுலபமா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். கரெக்ட். அப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்கன்னா அழகா இவ்வளவு ப்ராஃபிட் உங்களால கேட்ச் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணும். ரீடெஸ்ட்டுக்கு இந்த இடத்துல வருவானாங்கிறது டவுட் தான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான், அதனால இந்த இடத்துல ரீடெஸ்ட் வருவானாங்கிறது டவுட் தான். பார்க்கலாம். மேல போய் கரெக்டா தொட்டுட்டான் சார் இந்த பாயிண்ட். நான் சொன்ன மாதிரியே இப்போ இந்த கேண்டில் நீங்க ட்ரேட் எடுக்கலன்னா கூட இந்த ட்ரேடோட க்ளோஸ்லயாவது நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம் சார். இந்த பாருங்க இந்த விக் இருக்கு பாத்தீங்களா, இந்த விக்கு மேல ஒரு லைன் போட்டீங்கன்னா இந்த ரீடெஸ்ட் வரும்போது இங்கேயாவது ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இது ஆப்ஷன் பிரைஸ்ல கண்டிப்பா டச் ஆயிருக்கும். இந்த பாருங்க இதனோட லோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோ வந்து எவ்வளவு? 744, இங்க 40. சோ 4 பாயிண்ட் தான் பஃபரிங். ஓகேங்களா? இது ஆப்ஷன்ல கண்டிப்பா டச் ஆகும், கண்டிப்பா அந்த ட்ரேட் எடுக்க முடியும். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் அழகா லட்டு மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது சார். ஓகே, வேற டவுட் இருக்கா? வேற டேட் பார்க்கணுமா? இது அப்படியே ரன் பண்ணுங்க, பார்க்கலாம் திரும்பி ரீடெஸ்ட் வரானான்னு பார்ப்போம். ஓகே, மணி 11:30 மணி ஆயிடுச்சு. பாப்போம். மேலதான் போறான், மேலதான் போயிட்டு இருக்கான். மேல போய் அடுத்த டார்கெட்டை தொட்டுக்கிட்டே இருக்கான். அந்த டார்கெட்டையும் தொட்டுட்டான், ஃபைனல் டார்கெட்டே தொட்டுட்டான். இங்க இருந்து அவன் கீழே பொத்துன்னு விழுவானா அப்படிங்கிறது பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல எதை உடைச்சாலும் நீங்க ட்ரேட் எடுக்கலாம். இப்போ ஒரே லெவலுக்குள்ள சுத்திட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா இந்த இதுல எங்க விக் இருக்கோ அந்த விக்ல ஒரு லைன்ல அப்படியே மாடிஃபை பண்ணீங்க, அதே மாதிரி கீழே எங்க விக் இருக்கோ அந்த லைன்ல மாடிஃபை பண்ணீங்க. இது ரெண்டுத்துல எதை உடைச்சாலும் நீங்க ட்ரேட் எடுக்கலாம். கீழே உடைச்சாலும் புட் ஆப்ஷன் எடுக்கலாம், மேல உடைச்சாலும் கால் ஆப்ஷன் எடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கன்சல்டேஷன் நடக்கும்போது இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் வைக்கிறான், வச்சுட்டு அவனால ஃபுல்லா இறங்க முடியல. அடுத்த கேண்டில் பாருங்க மேல வச்சுட்டானா, இதுதான் கன்ஃபர்மேஷன். ஒரு மேல ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு கீழே வந்தானா அவன் இந்த அளவுக்கு வரணும்ல. ஆமா, அட்லீஸ்ட் இந்த ரெட்டுக்காவது வரணும்ல. அப்போ இந்த ரெட்டு வந்து இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதை உடைச்சிட்டு மேல போறோம் அப்படின்னா நீங்க மார்க்கெட் ஆர்லயே ட்ரேட் எடுக்கலாம். சார் ஆனா இது பெரிய கேண்டில் போய் ரிஸ்கான, இதுல ட்ரேட் எங்க எடுப்பீங்க? மார்க்கெட் ஆர்டர்ல எடுத்தீங்கனாலே போதுமே, அழகா எடுக்கலாமே. மார்க்கெட் ஆர்டர் எந்த கேண்டில்? இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த ஸ்பின்னிங் டாப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு தானே வந்திருக்கான், அவனால இறங்க முடியல. இவ்வளவு தூரம் தானே இறங்க முடிஞ்சுச்சு. அதாவது 879 இருந்து 872 வரைக்கும் தான் இறங்க முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல செல்லர்ஸ் இல்ல. அப்ப என்ன நடக்கும்? அடுத்தது பையர்ஸ் தான் உள்ள வருவாங்க as usual. அப்ப நீங்க அழகா நீங்க மார்க்கெட் ஆர்டர் போட்டீங்கனாலே போதும், அழகா மேல வந்துடலாம். அப்ப இதுக்கான ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு இதுதான். அந்த ரெட் கேண்டிலோட முடிவிலே போடணும்ன்றீங்க? ஆமா, அந்த முடிவிலேயே பார்த்துட்டு அழகா நீங்க ட்ரேட் எடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆச்சுன்னா எந்த பக்கம் உடைச்சாலும் பிச்சுக்கிட்டு போயிடுவான். கீழே உடைச்சாலும் போயிடுவான், மேல உடைச்சாலும் போயிடுவான்.
ஓகே இந்த ஒரே பிரைஸ்க்குள்ள 24,850 இருந்து 879க்குள்ள வெறும் 29 பாயிண்ட்டுக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்க அழுத்தம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க யார் வின் பண்றாங்கன்னு பாக்கணும். அப்போ நீங்க வந்து இது ஒண்ணும் இல்ல, இது அப்படியே லைன் சார்ட்ல வைக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். இங்க பாருங்க, இப்போ இங்க இருந்து மார்க்கெட் எவ்வளவு கீழே இறக்கிருக்கானா, இப்ப இதை பார்க்கும்போது செல்லிங் பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கா? ஆமா சார், செல்லிங் பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ கேண்டில்ல பாக்கும்போது இதை யார் வின் பண்ணிருக்கா? இந்த பையர்ஸ் வின் பண்ணிருக்கானா? அப்ப இந்த பையர்ஸ் வந்து ஜெயிச்சிட்டான்ல, இந்த கேண்டில் அடிச்சுட்டு மேல தூக்கிட்டு வந்துட்டான்ல. ஆமா, அடிச்சு தூக்கிட்டு வரும்போது அடுத்தது என்ன நடக்கும்? அப்ப இவனுக்கு ஈக்குவலா ஒரு செல் அடிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஈக்குவலா ஒரு செல் அடிச்சுட்டான் அப்படின்னா இவன் கீழே போவான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அவனுக்கு ஈக்குவலா கீழே போகல, சின்னதா தான் செல்லிங் வந்திருக்கான், அதுக்கு மேல செல்லர்ஸ் இல்ல அங்க சார். பட் ஆனா உங்களுக்கு 1 மினிட்ல இது நீங்க அவ்வளோ ஸ்பீடா இதை திங்க் பண்ண முடியாதுல்ல சார். இவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்றீங்களா சார்? எத்தனை மணில இருந்து வெயிட் பண்றீங்க? அது அவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் சார். 11:46 இருந்து 12:11 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் நீங்க அந்த கேண்டில பாக்குறீங்க அப்படின்னாலே நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும்ல. நீங்க லாஸ்ட் மினிட்ல டிசிஷன் எடுக்கிறது யாருனாலுமே முடியாது, சத்தியமா, அது ஒத்துக்கிறேன். 24,880 ரீடெஸ்ட் வரானான்னு பாப்போமா அந்த பெரிய கேண்டில்? ஓகே ஓகே, ரீடெஸ்ட் வரானான்னு பாப்போம். மேல விக்கு வைக்கிறான், டார்கெட் தொட்டுட்டான் அவன், திருப்பி மேலதான் போறான். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் டாப் வச்சுட்டாலே இந்த விக்கை யாரு அடிச்சு மேல தூக்குறான்னு பாக்கணும். இந்த விக்கை யாரு காலி பண்றானுங்களோ அந்த பக்கம் தான் மார்க்கெட் போகும். இப்போ இதே இது கீழே விக்கு வச்சு, இந்த கீழே விக்கு இருக்குல்ல, இத வந்து ஒரு செல்லிங் வந்து உடைச்சான் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பிரைஸ்ல அவன் ரீடெஸ்டுக்கு வருவான்னு வெயிட் பண்ணலாம். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த விக்கை உடைச்சிட்டு அவன் மேல க்ளோஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா மேல போதான் பார்ப்பான். அடுத்த டார்கெட் வந்து 550 946. அது 946, அது 9. ஓகே, ஆமா 946. அதை டச் பண்ணிட்டு கீழே வரானான்னு பார்ப்போம். பாருங்க, வந்தானா? கரெக்டா அதே பிரைஸ்ல வந்து எடுக்கிறான் பாருங்க, எக்ஸாக்டா. இதை நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா காட்டுறேன். இது பாருங்க, இதெல்லாம் எடுத்துறேன். பாருங்க, இந்த விக்குக்கும் இந்த விக்குக்கும் கனெக்ட் ஆகுதா? இந்த பாருங்க, இந்த விக்குக்கும் இந்த விக்குக்கும் கனெக்ட் ஆகுது பாருங்க, கனெக்ட் பண்றானா? இதோட ஹை பிரைஸ் பாருங்க, இந்த ரெட் கேண்டிலோட ஹை பிரைஸ் என்ன இங்க? 882. ஓகே, அதே இந்த டோஜியோட ஹை லோ பிரைஸ் பாருங்க, இது பாருங்க 883. கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்? ஒரே பாயிண்ட் தான். அழகா நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சீங்கன்னா இந்த ட்ரேட் அழகா எடுப்பான். இது வந்து பக்கா ரீடெஸ்ட். இதுல இருந்து நமக்கு 10 பாயிண்ட் தான். இந்த ரீடெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. மினிமம் 5 to 10 பாயிண்ட் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அடுத்த கேண்டில் மறுபடியும் ஒரு பெரிய பேஸ் வச்சு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. சோ நீங்க 81ல நீங்க ட்ரேட் போட்டா கண்டிப்பா இங்க ட்ரிக்கர் ஆகும். ஆன உடனே இங்க இருந்து ஒரு 10 பாயிண்ட்க்கு மட்டும் நீங்க டார்கெட் வைங்க, பாக்கலாம். பாருங்க, வந்துட்டானா? 10 பாயிண்ட் கொடுத்துட்டானா அவன் அசால்ட்டா? சோ 10 பாயிண்ட் இங்க கன்ஃபார்மா கொடுத்துருவான். கொடுத்துட்டு தான் அவன் அடுத்த டிசிஷன் எடுப்பான், மேல போறதா கீழே போறதான்ட்டு. பாக்கலாம். இதுதான் இந்த ரீடெஸ்டோட பியூட்டியே. இதுதான். அடுத்து கீழே வந்துட்டான். அப்போ நம்ம 10 பாயிண்ட் டார்கெட் வச்சாதான் இந்த ட்ரேட நம்ம ப்ராஃபிட்ல முடிக்க முடியும். சார் அந்த ட்ரெண்ட் லைன் இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுங்க ரைட் சைடுல, அதுல ரீடெஸ்ட் எடுக்கறானான்னு பாப்போம் திரும்ப. ஓகே, எக்ஸாக்ட் அதே இடத்துல எடுத்துக்காம பாருங்க. சூப்பரா எடுத்துக்கானா? வேற லெவல்ல அசால்ட் பண்றாங்க. நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்ட் சார், 100% கரெக்ட் சார். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அவன் இங்க ரெஸ்பான்ஸ் பண்றான், கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க இருந்து மேல உடைச்சவன் திருப்பி வந்துட்டு இங்கதான் சப்போர்ட் எடுக்கிறான். சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேல போறான். மேல போறான்னா இது வரைக்கும் போவான். இந்த இடம் பாருங்க, இந்த ஒரு யூட்டன் இருக்குல்ல, இந்த யூட்டன் வரைக்கும் தான் அவனால போக முடியும், அதுக்கு மேல போக முடியாது. ஓகேங்களா? ஓகே சார், பாக்கலாம். அவ்வளவுதான். அந்த இடத்துலயே திருப்பி திணறான் பாருங்க. இந்த மாதிரி இருப்பான். ட்ரெண்ட் லைன்ல இருந்து ஒரு 10 பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கான். ட்ரெண்ட் லைன்ல இருந்து ஒரு டபுள் பாட்டமும் எடுத்திருக்கான் அவன். டபுள் பாட்டமும் எடுத்திருக்கான். சோ நம்ம மார்னிங்ல இருந்து
இந்த மாதிரி கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 4 ட்ரேட் எடுத்திருக்கோமா, ம் 3ல இருந்து 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். சோ ஓப்பனிங்ல உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ம் இப்ப இதுல ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது. இதுல இருந்து இந்த கேண்டில் இருந்து எடுத்துட்டீங்கனாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஓகே. இதோட நமக்கு ஆசையை ரொம்ப வளர்த்துக்க கூடாது. இதோட நம்ம ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பக்கம் உட்கார கூடாது. உட்கார்ந்தோம்னா நம்ம எடுத்த ப்ராஃபிட்டை விட்டுட்டு தான் போகணும். ஓகே ஓகேங்களா? வேற ஒரு ஓகே. டேட் பார்க்கலாம். வேற ஒரு டேட் பாப்போமா? ஏதாவது ஒரு டேட் சொல்லுங்க பாப்போம். உங்க சார் ஃபேவரட். இது நேத்து நேத்து ரேட்டே பார்க்கலாம் சார். நேத்து மார்க்கெட்டே இல்லையே. சாரி, ஃப்ரைடே ஃப்ரைடே. இருபத்தி 27 நீங்க லைவ் வந்தீங்களான்னு தெரியல. நான் லைவ் வந்திருக்கிறேன். அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. ஓகே சார். இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில், இந்த 1 மினிட் கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 50% லைன். இதுக்கு முன்னாடி டேல வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கு. ஓகே. நான் ஆக்சுவலி இந்த டேட்டோட வீடியோ நான் யூடியூப்ல போட்டதுனால இது வரைக்கும் நடந்ததை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படியே.